இவ குடுக்கறதே ரொம்ப அதிகங்க. சரி சரி போதும் அரவிந்த். சரிம்மா. இனி பிரிய தோழிகள், உங்களுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கும் பேசிக்கிறதுக்கு. நான் எதுக்கு நடுவுல நந்தி ஆட்டம். I'll take Listening. ராகா, நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது கண்டிப்பா கொடுக்கணும். என்ன கொடு? அதாங்க ஸ்வீட். Hey, that's too much. Come, பா உங்க வீட்டுக்காரர் இருக்காரே. என்ன சாப்பிடுற? Anything. அழகு கூப்பிட்டீங்களாம்மா? அவர் இல்லையம்மா, காலையில வெளில போயிட்டாரே. என்ன வேணும்மா? ஜூஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேம்மா. Then how is life? இந்தியா எப்படி இருக்கு ஸ்னேகா? Very nice. ஹனிமூன் எப்படி? ஜாலியா போகுதா? ஓகே. ஹே, என்ன ரொம்ப சாதாரணமா ஓகேங்கற? What to say? அரவிந்த் ஜாலியான டைப் தான். அதுவும் என் மேல உயிரியா வச்சிருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அப்புறம் என்ன? முதல்ல அவங்களுக்கு கொடு. தேங்க்யூ. ஆனா இந்த வீடு தான் ஒரு மாதிரி இருக்கு. கனவெல்லாம் பயங்கரமா வருது. இந்த வேலைக்கார வேற ஒரு மர்மமான ஆளா இருக்கான். பூச்செடியெல்லாம் தானே விழுது, கதவெல்லாம் தானே திறக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நான் சொல்றது நம்புற மாதிரி இல்லையா? ஸ்னேகா, காலேஜ்ல படிக்கும் போதே ஹாஸ்டல்ல கூட தங்குறவ எவளையும் தூங்க விடாம கதை சொல்லி பயமுறுத்திட்டு இருப்ப. அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் பெரிய திகில் கதை எழுத்தாளரா மாறிட்டேன். நான் இல்லைங்களே, ஒத்துக்கிறேன். அதுக்காக வந்ததும் வராம என்கிட்டே கதை விடுறியா? லிசன், கதை இல்ல, இந்த வீட்டுல நிஜமா தான் நடக்குது. ஒன்னும் நடக்காது. நீ ஏதாவது நினைச்சுக்காத. உன் கற்பனையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுடு. ஓகே, ஹனிமூனை ஜாலியா என்ஜாய் பண்ற வழியை பாரு. ஓகே, நான் கிளம்புறேன். ஐஜி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. இருந்து லஞ்ச் சாப்பிட்டு போ. இங்கே பாரு, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அரவிந்த் கிட்ட சொல்லிடு, வரேன். ஓகே, பாய். ஓகேம்மா, டேக் கேர். ஓகே, அடிக்கடி வீட்டுக்கு வா. See you. ஃபோன் பண்ணேன்னா? ஷூர். See you. Bye. Bye. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நீ மலர்ந்தாய். பெரிய படகோட்டி எம்ஜிஆர் ஆளு பாரு. அவரை மாதிரியே இருக்குடா. நாம படகோட்டி படம் பார்க்கும்போது நான் எம்ஜிஆர் மாதிரி தொட, நீ சரோஜா தேவி மாதிரி வெட்ட. என்னம்மா இவ்வளவு நேரம் நீ உள்ளதானே இருந்த? இல்லையே, நான் காலையில வெளியில போட்டு இப்பதான் வந்தேன். ஏன்? போய் சொல்லாத, நான் உன்னை பார்த்தேன். ஆமா ஆமா, நான் உள்ளதான் இருந்தேன். அப்ப ஏன் ஜூஸ் குடிக்க வரல? வந்து எனக்கு போலீஸை பார்த்தா ரொம்ப பயமா. போலீஸை பார்த்து நீ ஏன் பயப்படுற? அது பெரிய கதைமா. சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லுங்கல. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். புல்ஷிட். ஏதோ தப்பு செஞ்சுட்டு மறைக்கிறான்.
என்னாச்சு? என்ன என்ன கண்ணாடியில கண்ணாடியில என்ன? ஓ கண்ணாடியில என்ன? நீளமா ஒரு பல்லோட ஒரே ஒரு கண்ணோட ஒரு உருவத்தை பார்த்திருப்பியா? விளையாடாத. கண்ணாடியில ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன். என்னம்மா பேசுற? நீ கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்தா உன் உருவம் தானே தெரியும். இல்ல அரவிந்த், இது வேற ஒரு பொண்ணு. முகமெல்லாம் ரத்த காயத்தோட இந்த பக்கம் நின்னுட்டு இருந்தா. எங்க? இங்க. என்னம்மா பேசுற? இங்க நான் நின்னுட்டு இருக்கேன். வர வர நீ உன்னையும் என்னையும் பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சிட்ட. பிலீவ் மீ அரவிந்த், இங்க ஏதோ நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரவிந்த். நீ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் நான் சொல்றது நம்பவே மாட்டேங்கிற? சரி நம்புறேன், போதுமா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அரவிந்த், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஜஸ்ட் காம் டவுன். இந்த பாஸ் நேஹா, நீ இப்படி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டா உன் மனசுக்கு தான் ஆபத்து. ஜஸ்ட் ரிலாக்ஸ். பாரு, ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்ணாளா கண்டபடி கட்டிப்புடிடா பீடி புடிடா அழகு பீடி புடிடா நல்லா பீடி புடிடா ஜங்கு சக்கு இடிச்சண்ணா போய் வேலை பாரு முதல்ல. காருன்னு நினைச்சேன் கீதா. நினைப்பேன் வேலையை கவனி. அரவிந்த், என்னம்மா? நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். சும்மா வேலைன்னு சுத்தாத. இல்லம்மா, ஜஸ்ட் 10 minutes. நிக்கிறேன் பாரு, என்னன்னு கேளு. சரி, அழகு ஒரு நிமிஷம் வா. என்னையா கூப்பிட்ட? ஆமா. என்ன அரவிந்த்? டேய், நேத்து நைட்டு நீ என்ன பண்ண? போப்பா. பொம்பளைங்களை பக்கத்துல வச்சுட்டு என்னென்னமோ கேக்குறேன். எனக்கு வெக்கமா இருக்கு. மழுப்புறம் பாரு. தோட்டத்துல என்ன பண்ணான்னு கேளு. டேய், ஒழுங்கா சொல்லு. ராத்திரி 12 மணிக்கு தோட்டத்துக்கு வந்தியா? ஓ, அதான் வந்தேன். என்ன இப்போ? 12 மணிக்கு தோட்டத்துல உனக்கு என்னடா வேலை? இதுக்கு வந்தேன்பா. அப்புறம் என்னடா பண்ண? வந்தேன், போயிட்டேன். வேற ஒண்ணும் பண்ணலையே. அரவிந்த், போய் சொல்றான். குபின் தீ பிடிச்சு நான் பார்த்தேன். டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்ன நடந்தது? அத பாத்துட்டீங்களா? உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? இதுக்கு வந்தேன்பா. அப்புறம் பீடி பிடிக்கலான்னு ஒரு பீடி பிடிச்சேன்பா. கீழே போட்டனா இந்த குப்பிலாம் கொஞ்சத்துக்கு சாயங்காலம் கிருஷ்ணா ஊத்தி வச்சிருந்தான்பா. அதுல பட்டு குப்பியில பத்திச்சுப்பா. அப்புறம் அணைச்சிட்டேன்பா. லுங்கி தூக்கிட்டு ஆடினா. ஏன் கேளு. ஏன்? ஐயோ, அதையும் பாத்துட்டீங்களா? ஏன்பா குளிர்துன்னு இப்படி எடுத்து போத்தனப்பா. டேய் டேய் டேய், சி கீழ இருக்கு. ஆமா, நீ காதுல ஒரு தோடு போட்டிருந்தல? ஆமாப்பா. அது எங்கன்னு கேளு. அத ஏன்பா கேக்குற?
கீதா தோடு பத்தி கேக்குறாங்க அவங்கள சொல்லு. கன்றாவியா அந்த தோட காதுல போட்டுட்டு இருந்தாருமா. கழட்டி வச்சாதான் கல்யாணம்னு சொன்னேன். அதான் கழட்டி வச்சுட்டாரு. சரி சரி போ. ஏன்பா ஒரு பீடி இப்படி கூட விட மாட்டீங்களாப்பா? ஓகேமா. ஓகே பாய். பாய். சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. யா.